VBS 2026. நம்மளோட கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ்ல இன்னைக்கு 4வது நாள். 3 நாள் VBS கிளாஸ்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரயோஜனமா இருந்ததானே? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே வெயில் அதிகமா இருக்கு. அதனால நீங்க தினமும் நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை கூலிங்காக வச்சுக்க இளநீ, வாட்டர்மெலான், அப்புறம் லெமன் ஜூஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. வெயில்னால நிறைய இடத்துல உடம்பு சரியில்லாம போகுது. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இன்னைக்கு நம்ம விபிஎஸோட எத்தனாவது நாள்? 4வது நாள். கரெக்டு. இன்னைக்கு 4வது நாள். என்ன சாங் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? பார்க்கலாமே. உலகிற்கு அறிவிக்கும் நட்சத்திரம் நானே, பயமோக்கும் சந்தோஷ நற்செய்தியை பாசமாய் சொல்லிடுவேனே. அதிசயமான செய்தி இதுவே, இயேசு நமக்காக பிறந்தார். இயேசு நம் பாவங்களுக்காய் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். அவருக்காக வாழ்கின்ற நம்மையும் அவரோடு சேர்த்திட மீண்டும் வருவாரே. உலகை ரட்சகர் இயேசுவே, உலகிற்கு அறிவிக்கும் நட்சத்திரம் நானே, பயமோக்கும் சந்தோஷ நற்செய்தியை பாசமாய் சொல்லிடுவேனே. அதிசயமான செய்தி இதுவே, இயேசு நமக்காக பிறந்தார். இயேசு நம் பாவங்களுக்காய் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். அவருக்காக வாழ்கின்ற நம்மையும் அவரோடு சேர்த்திட மீண்டும் வருவாரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டெல்லாம் கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? ஹலோ காய்ஸ், வாங்க வாங்க. என்ன இன்னும் யாருமே வரலேன்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இப்போதான் வர வழியில் சாங் கேட்டு வந்தோம். சாங் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கணும்னு நினச்சோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் சாங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே. அட, யாருமே நோட் பண்ணலையேன்னு பார்த்தேன். பரவாயில்ல மேரி, நீ நல்லா நோட் பண்ணியிருக்க. போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்றைய நாளோட தலைப்பு. முதல் நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க? அதிசயமான அன்பு. கரெக்ட். 2வது நாள் தலைப்பு அதிசயமான கிரியை. சூப்பர் சூப்பர். அப்போ 3வது நாள் தலைப்பு நான் சொல்றேன், அதிசயமான நாமம். வெரி குட், எல்லாரும் கரெக்டாக சொல்றீங்க. அப்போ இன்னைக்கோட நாளோட தலைப்பு என்னன்னா, யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம். அதிசயமான நிகழ்ச்சியா? இல்ல. அதிசயமான மனிதனா? ஆஹா, அதுவும் இல்ல. ஒருவேளை அதிசயமான புத்தகம் அப்படி இருக்குமோ? அதுவும் இல்ல. நானே சொல்றேன். 4ஆம் நாள் தலைப்பு 4ஆம் நாள் தலைப்பு அதிசயமான செய்தி. இந்த உலகத்திலேயே வச்சு அதிசயமான செய்தினா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், தேவன் மனிதனை படைத்தது அதிசயமான செய்தி. ஓ அப்படியா? ஆமாம், நம்மளை தானே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார். அப்போ அதுதானே அதிசயமான செய்தி. அப்படியும் சொல்லலாம். கொஞ்சம் வேற மாதிரி யோசிங்க.
ஏசப்பாவோட இரண்டாம் வருகை அதுதான் அதிசயமான செய்தின்னு நான் நினைக்கிறேன். ஆ, அதுவும் அதிசயமான செய்தின்னு வச்சுக்கலாம். பட் வேற தெரியலையே. நான் சொல்கிறேன் கேளுங்க. உலகத்துக்கே மிகவும் அதிசயமான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு வயசில் மூத்தவங்க வயசில் சின்னவங்க செழிப்பாக இருக்கிறவங்க தரித்திரமாக இருக்கவங்க அப்படின்னு எவ்வளவோ விஷயம் இருக்குது. நீதிமானாக இருக்கவங்க துன்மார்க்கனாக இருக்கவங்க ஆனால் எந்த பாரபட்சமுமே இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? அது ஏசப்பாவோட பிறப்பு. அட ஆமால, உலகத்துக்கே நற்செய்தினா அது ஏசப்பாவோட பிறப்பு தான். அப்ப கண்டிப்பா அதுதான் அதிசயமான செய்தியா இருக்கும். ஏசப்பாவோட அம்மாவாகிய மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா ஆடு மேய்ப்பவர்கள்கிட்ட தான் போய் தேவதூதன் சொல்றாரு. ஸோ ஆடு மேய்ப்பவர்கள்கிட்ட சொல்லும்போது அது ஒரு நற்செய்தி. உலகத்தில் எத்தனை செய்திகள் வேணா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்காகவும் எல்லாத்தோட பாவங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வந்தார். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய அதிசயமான செய்தி. வாவ் சூப்பர். இந்த ஒரு தலைப்புக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? ஆமாம், இவ்வளோ பெரிய விஷயம் மட்டும் இல்லை, இதுக்கான ஸ்டோரியும் நம்ம கேட்க போகிறோம். கேட்டுட்டு வந்துடலாமா? கேட்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 4ஆம் நாள் அதிசயமான செய்தி. ஒரு ஊரில் ஒரு ஹேர் ஆயில் விற்கிற ஒரு தாத்தா இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், ஒரு தெருவில் ஹேர் ஆயில் விற்றுக்கிட்டே போனாராம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி நான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சொட்டத்தடையில் புது முடி உங்களுக்கு வளரும், வெள்ளை முடி கருப்பு முடியாக மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கு நல்ல அடர்த்தியான முடியாக இருக்கும், நல்ல நீளமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டே போனாங்களாம். ஐயா வாங்கலையா, அம்மா வாங்கலையா, ஹேர் ஆயில் வாங்குங்க, ஹேர் ஆயில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே போனாராம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த ஹேர் ஆயில் வாங்கி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சாம். அம்மாட்ட போய் கேட்டாலும், அம்மா அம்மா எனக்கு அந்த ஹேர் ஆயில் வாங்கி கொடுங்கம்மா வாங்கி கொடுங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப கொஞ்சம் முடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்டால் எனக்கு நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்ந்துடும், வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாலாம். அப்போ அந்த அம்மா இருந்துட்டு, இது ரொம்ப அடம் பிடிக்கிறாளே, சரி வா உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்களாம். பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரே பேரதிர்ச்சியாக இருந்துச்சான் அவரை பார்த்த உடனேயே. ஏம்மா அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணுமா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்போது இந்த அம்மாவை பார்த்துட்டு, இல்லை இல்லைங்க எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அப்போது அம்மா என்னம்மா ஹேர் ஆயில் வாங்கி கொடுக்குறேன்னு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னு. அவரு நல்ல செய்தி நல்ல செய்தின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவரோட தலையிலேயே ஒரு முடியுமே இல்லாமல் அவரே வந்து சொட்டையா மொட்டையா அப்படியே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் தலையிலேயே முடி வளரலையே, அப்படிங்கும்போது எப்படி சொட்டை தலையில் எப்படி முடி வளரும், எப்படி வெள்ளை முடி கருப்பு முடியாகும், அப்படி இவர் சொல்கிறது எப்படி நம்புறது, இவர் நற்செய்தி சொல்லுவார்னு பார்த்தா இவர் துர்ச்செய்தி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதனால உனக்கு வேற பக்கம் உனக்கு வாங்கி தரேன், இவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரிய வச்சாங்களாம். இப்படி தான் உலகம் விளம்பரப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நற்செய்தி சொல்கிறேன்னு சொல்லி துர்ச்செய்தி தான் பரப்புது. ஆனால் ஒரு நற்செய்தினா எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாக இருக்கணும். இப்படி தான் வேதத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா, சமாரியா அப்படிங்கிற ஊரில் 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அப்போது இவங்க பாளையத்துக்கு வெளியே தான் குஷ்டரோகிகளை வச்சுருப்பாங்க. அப்போது அந்த தேசத்தில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. அப்போ அந்த 4 குஷ்டரோகிகள் ஒருத்தர் சொல்கிறாரு, தேசத்தில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, நம்ம சாப்பாடு இல்லாமல் இந்த ஊருக்கு வெளியே இருக்கிறோம், அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம போகலாம், நம்ம ஒரு சமயம் சாப்பாடு கிடைச்சாலும் நம்ம என்ன செய்யலாம், உயிர் படைச்சிக்கலாம், சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம செத்து போயிடலாம், இங்கேயே இருந்து நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 4 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த நகரத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே சீரியருடைய இராணுவத்துக்காரங்கெல்லாம் ஒரு கூடாரம் போட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே போய் ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே சாப்பாடு இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது. இவங்க பசியோடு இருந்தாங்களா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, அங்கேயும் சாப்பாடு இருக்குது, தங்கம் வெள்ளி எல்லா பொருட்களும் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கூடாரமாக போகும்போது எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஒரு குஷ்டரோகி சொன்னால், இது நான் மட்டும் எடுக்கிறது நியாயம் இல்லை, ஏன்னா எல்லா ஜனங்களும் பசியோடு இருக்கிறாங்க, அதனால் நம்ம இதை என்ன செய்வோம், இன்றைக்கி நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம எல்லாத்துக்கும் இந்த நற்செய்தி என்ன செய்வோம், நம்ம அறிவிப்போம், பொழுது விடியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக என்ன செஞ்சான்னா ராஜா கிட்ட போகலான்னு சொல்லி வந்தான்.
ராஜாவை நேரடியாக பார்க்க முடியாது இல்லையா, காவலாளிகிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் சீரியரோட பாளையத்துக்குள்ளே போனோம், அங்கே இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ காவலாளிகள் போய் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ராஜாவும் மற்ற ஆட்களை போய் பார்க்குறாங்க. அது உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் சீரியருடைய பாளையத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தங்கம், வெள்ளி என்னென்ன பொருட்கள் கிடைச்சதோ எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இது அவங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியா அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான நற்செய்தி அறிவிச்சது யாரு? இந்த 4 குஷ்டரோகிகள் அறிவிச்சாங்க. இப்படிதான் ஏசப்பா உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில, பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் மத்தியில ஏசப்பா உங்களுக்கும் ஒரு அதிசயமான நல்ல செய்தியை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அறிவிப்பாரு. தூரத்துல இருந்து உங்களுக்கும் ஒரு அதிசயமான செய்தி வரும். சரியா சொன்னாங்களா? பாய் குட்டீஸ். எப்படி இருந்தது ஸ்டோரி? அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. உண்மையே சொல்லப்போனா இன்னும் இன்னைக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கு. புதுசாவா? புதுசா என்ன வரும்? அது சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேன் இப்போ. அட சொல்லுடா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மனப்பட வசனம். அதுதான் டெய்லியும் பார்க்குறோமே. புதுசா என்னமா வரும்னு சொன்ன? புதுசாக வர்றது வரும்போது பாரு. இப்போ மனப்பட வசனம் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். என்னடா இடம் இது வித்தியாசமா இருக்கு. அதான்டா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னப்பா இது, எங்க பார்த்தாலும் குட்டி குட்டி அணிலா இருக்கு. அணில் காட்டுக்கு வந்துட்டோமா என்ன? ஹாய் குட்டி பசங்களா. நோ, என்னண்ணா திடீர்னு நடுவில் வந்து நிற்கிறீங்க? ஹஹா, உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். நாங்க தான் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணுவோம் எல்லாரையும். இன்னைக்கு நீங்க எங்களை பண்ணிட்டீங்க. டேய், என்னடா இந்த அண்ணன் இவ்வளோ வளர்த்தியா இருக்காரு. நம்மெல்லாம் அவர் கால் சைஸுக்கு கூட இல்லை. அது மட்டுமால ஏதோ பார்க்க கொரியன் சீரீஸில் வர ஹீரோ மாதிரிலாம் இருக்காரு. அநேகமாக ஏதாவது கொரியன் சீரீஸில் நடிப்பவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்னும் இங்கே இருந்தாருன்னா அவர் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை தேடி வந்துடுவாங்க. ஏண்டி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? அதான்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க பார்த்துருக்கோம்? பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஓகே போதும். இவர் எங்கே பார்த்துருக்கோன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க, பேசுகிறீங்க. நான் ஒன்றும் கொரியன் சீரீஸ் ஆக்டர்லாம் கிடையாது. நான் பிறக்கும் போதே இப்படி தான் இருந்தேன். என்ன இவ்வளோ நாள் வராமல் இன்றைக்கி புதுசாக ஒரு கேரக்டர் என்ட்ராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் தான் இன்றைக்கி மனப்பாட வசனம் இவங்களுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போகிறேன். அப்புறம் இந்த அணில்லாம் என்னண்ணே, எங்கே பார்த்தாலும் அணில் குட்டியாக இருக்குது. ஆமாண்ணே, சோஷியல் மீடியாவை திறந்தாலும் அணிலாக தான் இருக்குது, இங்கே வந்து அணிலாக தான் இருக்குது. ஆனால் என்ன, எந்த அணிலுமே அசைய மாட்டேங்குது. டே பாய்ஸ், இதெல்லாம் பொம்மை அணில், அசையாது. ஆக்சுவலி இது வந்து காடு கிடையாது, காடு செட்டப்பு. ஓஹோ அப்படியா விஷயம். நாங்க கூட ஏதோ அணில் காட்டுக்குள்ள வந்துட்டோமோ, அணில் கூட்டமா இருக்கேன்னு நினைச்சோம். சரி, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது சின்னதாக ஒரு கேம் வச்சுக்க போகிறோம். கேம் பேர் வசனத்தை தேடி. அதாவது மனப்பாட வசனம் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்களா, கேர்ள்ஸ் டீம், 3 பேர் பாய்ஸ் இருக்காங்களா, பாய்ஸ் டீம். ஓகேவா? பாய்ஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை கேர்ள்ஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். என்னென்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த காட்டுக்குள்ளே எங்கன்னா போய் வசனம் தேடுறது? இங்கே தான் வச்சுருக்கோம், தேடி கண்டுபிடிங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, நாங்க தானே தேடணும். ஆனா இங்க எல்லாம் மண்ணுல எல்லாம் கல்லுல எல்லாம் போய் தேடினா கையெல்லாம் அழுக்காயிடுமே ப்ரோ. என்னங்க சிஸ்டர், இதுவே செட்டப்புன்னு சொல்லிட்டேன், ஃபாரஸ்ட் செட்டப்பு, இதில் எப்படி அழுக்காகும்? ஓகே ப்ரோ, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, உங்கள் 2 டீமில் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள். சரி பார்த்துக்கலாம், நீங்களா நாங்களான்னு. நீங்களா நாங்களாலாம் கிடையாது, எப்பயுமே நாங்கள் தான். ஸ்கூல் விட்டு வந்து ஐடி கார்டை கழட்டி வீசிட்டு அடுத்த நாள் காலையில் ஐடி கார்டு எங்கன்னு அவசரமாக தேடுவாங்களாம். யாரு? பாய்ஸ் தான், வேற யாரு? தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது கேமில் எப்படியும் நாங்கள் தான் ஜெயிப்போம். அதையும் பார்த்துடலாம். மச்சான், இது நமக்கு மான பிரச்சனை. கண்டிப்பாக கேர்ள்ஸ் கிட்டலாம் தோத்துறவே கூடாது. வாங்கடா தேடலாம். நாங்கள் நிற்கிற பக்கம் எங்களுக்கு, நீங்கள் நிற்கிற பக்கம் உங்களுக்கு. ஓகேவா? அதெல்லாம் செல்லாது. ஒருவேளை உங்கள் சைடில் வச்சுருந்தாங்கன்னா
அதனால எல்லாரும் ஷேர் பண்ணியே தேடுவோம். சரி ஓகே, அதுவும் சரிதான். பாத்தீங்களாடா, போட்டின்னு வந்தோடனே கரெக்டாக வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளும் போய் தேடலாம். தேடலாம். என்னடா இப்படி வெயில் அடிக்குது? எல்லா நாளும் தான் அடிக்குது, இன்னைக்கு என்ன புதுசா? வா போய் தேடலாம், இல்லைன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த சூரியகாந்தி பூக்குள்ள வச்சிருப்பாங்களோ? எப்படியும் இந்த மஷ்ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்களா? கேப்பை கழட்டிட்டு பாப்போமா? இந்த அணில் பொம்மை எவ்வளோ அழகா இருக்கு. நின்றுக்கிட்டே தேடுறதுக்கு கால் வலிக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டேன். இந்த பக்கம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த பக்கம் போய் பார்ப்போம். நான்லாம் கண்ணால் பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. இந்த மரத்துக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிடைச்சிருச்சு மனப்பாட வசனம் கிடைச்சிருச்சு. இங்க பாத்தீங்களா? மச்சான் கெத்துடா நீ. பாய்ஸ் டீம் மானத்தை காப்பாத்திட்ட. பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன், நீ கண்டுபிடிச்சிட்ட. கிரேட். பின்ன பாய்ஸ்னா சும்மாவா? நாங்க தான் சொன்னோம்ல நாங்க கண்டுபிடிப்போன்னு. சரி ஓகே, இப்போ மனப்பாட வசனம் படிச்சிடலாமா? எல்லாரும் நான் சொல்லும்போது கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. இது கிறிஸ்மஸ் டைம் சர்ச்லலாம் ரீட் பண்ணுவாங்களே, அந்த வசனம் தானே? ஆமாம் ஆமாம், அதே தான். தேவதூதன் சொன்ன நற்செய்திக்கான வசனம் இது. சரி, இன்னொரு டைம் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மனப்பாட வசனம் ஈஸியா இருக்கா? திரும்பவும் நாங்க இன்னொரு டைம் சொல்றோம், நீங்க எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. சூப்பர். நம்ம எல்லாரும் மனப்பாட வசனம் நல்லா படிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் மறக்காம மனப்பாட வசனம் படிச்சிட்டீங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய். மனப்பாட வசனத்துல இப்படி கேம் வைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா, இதை விட நேத்திக்கு அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஜம்ப் பண்றது அந்த கேம் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன காலையிலே வரேன்னா இவ்வளோ லேட்டா வர? ஆமாடா, லேட் ஆயிடுச்சு. நான் எப்போ கிளம்புனது தெரியுமா? எங்கள் வீட்டிலேருந்து செம டிராஃபிக்கு, அதோட இந்த வெயில் வர்றதுக்கு செம லேட் ஆயிடுச்சுடா. ஆமா, டிராஃபிக்கு, அதுவும் வெயில், இதுலெல்லாம் தாண்டி வர்றது எவ்வளோ கஷ்டம். கேட்கணும்னு நினைச்சேன், நேற்று போட்ட மாதிரி இன்னைக்கு கிராஃப்ட் எல்லாம் இருக்கா? கிராஃப்ட் எல்லாம் இருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரேயர் டைம் இன்னும் முடியல. ஸோ நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? போலாமே. பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4வது நாள் விபிஎஸ் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு மீண்டும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரியே மறக்காமல் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவீங்க? வாவ், இவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணுவீங்களா? சூப்பர் சூப்பர். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஷின் கேட்க போகிறேன். நம்மெல்லாம் யாரோட பிள்ளைங்க? வெரி குட், நம்மெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏசப்பாக்கு குட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் குட்டி பிள்ளைங்க பண்ணுற ப்ரேயரில் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கார். சரியா? அப்போது இன்னைக்கு என்ன ப்ரேயர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி இருக்கிற குட்டி குட்டி பசங்க
இப்போல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அன்பாகவே இருக்கிறதில்ல குட்டீஸ். அன்பாக இருக்கிறதில்ல, என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பிள்ளைங்க ஃபோனே பார்த்துட்ருப்பாங்க. அதுவும் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. சரி, ரொம்ப நேரம் பார்க்குறாங்களே, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பார்க்குறது எல்லாமே வேஸ்ட் ஆனது. ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது கேம்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. ஒன்றுமே பிரயோஜனமாக இருக்காது. இப்படியே நிறைய பசங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. படிக்கிறதில்ல, அப்பா அம்மா கூட அதிகமாக பேசுறதில்ல, கூட பிறந்தவங்க கூட அதிகமாக பேசுறதில்ல. இவ்வளோ ஏன் நம்ம ஏசப்பாக்கிட்டே அதிகமாக பேசுறதில்ல. அதாவது ப்ரேயர் பண்ணுறதில்ல. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியே போய் விளையாட மாட்டாங்க. அப்பா அம்மா ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கூட பண்ணி தர மாட்டேங்கிறாங்க குட்டீஸ். இதெல்லாம் தப்பு தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்கள்லாம் ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளைக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள்லேயும் ஆண்டவரே எங்களை மாதிரி இருக்க சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மொபைல் அடிக்ஷன்னால் ஏசப்பா அன்பு தணிந்து போய் இருக்குது ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கோவப்படுறாங்க, கூப்பிட்டாலே எரிச்சல் ஆகுறாங்க ஆண்டவரே. வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க ஏசப்பா. சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க ஏசப்பா. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏசப்பா. அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்கள்லாம் அன்பான பிள்ளைங்களா மாறணும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா மாறணும், எல்லாத்தையும் விட முக்கியமாக உமக்கு பிரியமான பிள்ளைங்களா மாறணும் ஏசப்பா. அதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். குட்டீஸ், ஏசப்பா கண்டிப்பாக நம்மளோட ஜெபத்தை கேட்பாரு. அதனால நம்ம ஒரு தடவை ப்ரேயர் பண்ணிட்டோம், ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. தினமும் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். நாளைக்கு பார்ப்போம். ஹே, ப்ரேயர் டைமில் இவங்க சொல்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமா, நீ எப்போ வந்த? நான் ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டேன். ஓஹோ, நாங்கள் தான் உன்னை கவனிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ப்ரேயர் டைம் பிடிச்சதா? யாரெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு மறக்காமல் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணுறீங்க? நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. நிஜமாவா? ஆமாம், ஃபஸ்ட்லாம் நான் அவ்வளோக்கா ப்ரேயர் பண்ண மாட்டேன். எங்கள் மம்மி சொல்கிறாங்க, அப்புறம் எங்கள் டேடி சொல்கிறாங்க, அதுக்காக பண்ணுவேன். ஆனால் இப்போ உண்மையிலே என்ன தெரியுமா ஆச்சு? நம்ம ப்ரேயர் பண்ணுறது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், நம்ம ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு, அப்படிலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாடா, இதை தான் ஏசப்பா விரும்புவார். இப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் கேட்டு ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா? ஆமாடா. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அதிசயமா ஆண்டவர் படைச்ச விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நேச்சர் டாக்ல. அதை தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. இந்த 3 நாள் விபிஎஸ்லேயும் நிறைய நேச்சர் டாக்கில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். யோசிச்சுட்டே இருங்க, முடியும் போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கடவுள் படைச்ச அதிசயமான உலகத்தை நம்ம பார்க்குறதுக்கு கடவுள் தந்த அற்புதமான பரிசு தான் நம்மளுடைய கண். விலையுயர்ந்த மொபைலில் கூட 200 மெகா பிக்சல் தான். ஆனால் நம்ம கண்ணில் 576 கேமரா மெகா பிக்சல் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிச்சத்துலேயும் இருள்லையும் நம்ம கண் மாறி மாறி செயல்படுது. நம்ம இருக்கிற இடம், நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் என்னன்னு சொல்லி மூளைக்கு மெசேஜ் அனுப்புகிற மிகப்பெரிய நியூஸ் சேனல் தான் நம்மளுடைய கண். 15லேருந்து 20 தடவை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கண்ணு சிமிட்டுறோம். இது எதுக்குன்னா, தூசியை சுத்தம் செய்கிறதுக்கும் கண்ணை ஈரப்படத்தோடு வச்சுக்கிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது. கைரேகையில் கூட 40 யூனிக் ஐடென்டிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் கண்ணில் 256 இருக்குது. அதனால தான் ஐ ஸ்கேனிங் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புரியுதா? ஒரு செகண்டில் நம்ம பார்க்குற இடத்துல இருக்கிற 50 பொருட்கள் மேலே நம்மளால் கவனம் செலுத்த முடியும். 10 மில்லியன்ஸ்க்கும் அதிகமான வண்ணங்களை நம்மளால் வேறுபடுத்தியும் பார்க்க முடியும். தும்பும் போதும் தூங்கும் போதும் கண்ணு தானாக மூடிக்கும்.
பைபிளில் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் வரும், படிச்சிருக்கீங்களா? இவ்வளோ அதிசயமாக படைக்கப்பட்ட இந்த கண்ணை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், அந்த கண்ணால் என்ன பார்த்துக்கிறோங்கிறது உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம அம்மா அப்பா நீ டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காதன்னு சொல்லும்போது நம்ம கோவப்படுவோம். என்ன பண்ணிட்டேன் அப்படி அப்படி இப்படின்லாம் நினைப்போம்ல. ஆனால் நம்ம அந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம டிவியோ இல்லை நம்ம மொபைலோ பார்க்கும்போது நம்ம கண்ணில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் சேதமடையுது. அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு பிடிக்கிற விஷயத்த கண்ணால் பாருங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. நேச்சர் டாக் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆமா, முக்கியமா உனக்காக தான் சொல்லியிருக்காங்க. போனை பார்த்து 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 கண்ணை கெடுத்து பாரு எப்படி கண்ணாடி போட்டிருக்கானு. எது நான் அதிகமாக ஃபோன் பார்க்குறேனா? நீ தான் அதிகமாக ஃபோன் பார்ப்ப, நீ தான் அதிகமாக டிவி பார்ப்ப. எனக்கு படிச்சு தான் கண்ணில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எது படிச்சு படிச்சு கண்ணில் ப்ராப்ளம் ஆச்சா? அதெல்லாம் படிக்கிறவங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சரி போதும் சண்டை போட்டுக்காதீங்க. ஏய் வாடா. இது யாரு புதுசா? இவன் என்னோட ஃப்ரெண்டு. ஒரு முக்கியமான விஷயத்த இங்க ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். அப்படியா? என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கீங்க? நாங்க எங்க வீட்ல டெய்லியும் உங்களோட விபிஎஸ் பாக்குறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுல முக்கியமா ஸ்கிட்டு, அப்புறம் நீங்க சொல்ற அந்த மிஷினரி கதைகள், நேச்சர் டாக்கு, அது போக நீங்க கொடுக்குற ப்ரேயர் பாயிண்ட்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் தான் எங்களை பலப்படுத்துறாரு இதெல்லாம் பண்றதுக்கு. இதை சொல்றதுக்காக தான் மெயினாக இவன் நானும் வரேன்னு சொல்லி வந்தான் என் கூட. சூப்பர். உங்களுக்கு ஸ்கிட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்கிட்டு தான். பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. மச்சான், உங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமாடா? என்னடா? இன்ஸ்டால நேத்து அந்த பாட்டு செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சுடா. எந்த பாட்டுடா? அதான்டா இப்போ புதுசா ஒரு படம் வந்துச்சு, நம்ம தலைவர் படம். அந்த பாட்டு தான் என்ட்ரி சாங்கு. செம ஹிட்டு. நானும் பார்த்தேன். அது மட்டுமா, அதில் இன்னொரு பாட்டு வரும். பாட்டுக்கு எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்கடா. அது முந்தானேத்துலேருந்து அது ட்ரெண்டிங்கு. ஐயோ, அவங்க போட்டிருக்க கலர்லேயே ட்ரெஸ்ஸு போட்டு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா டான்ஸ் ஸ்டெப் எல்லாம். அப்படியாடா? நான் இங்க ஃபுல்லா கிரிக்கெட் நியூஸே பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாவே அதிகமா போல. மீம் பேஜ், அந்த பேஜ், இந்த பேஜ்னு எல்லா பேஜ்லயும் நம்ம படத்துக்கு தாண்டா ப்ரமோஷனு. பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நேத்து நைட்டு நான் 1 மணி வரைக்கும் உட்காந்து கிரிக்கெட்டே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா ஒரே சத்தம், தூங்க முடியல, ஃபோன் சவுண்டு கம்மி பண்ணு, தூங்க முடியல, ஃபோன் சவுண்டு கம்மி பண்ணு அப்படின்னு. இந்த அம்மாக்களுக்கு இதே தான் வேலை. அப்புறம் நீ சவுண்டு கம்மி பண்ணிட்டியா? அதுதான் இல்ல, இது ஐபிஎல் சீசன் ஆச்சு, நான் எப்படி சவுண்டு கம்மி பண்ணுவேன்? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்படி படுத்து தூங்குறதுனா தூங்கு, இல்லைன்னா எந்திரிச்சு போமா அப்படி சொல்லிட்டு நான் எப்பயும் போல பார்த்துட்டு தான் இருந்தேன். கரெக்டு மச்சான். நமக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, இண்டிபெண்ட்டாக வாழ முடியல. பெற்றவங்களுக்குலாம் என்னைக்கு தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியுமோ தெரியல. சரி சொல்லுங்கடா, இன்னும் 5 நாள்ல தலைவர் படத்துக்கு புக்கிங் ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போலாமா? யாரெல்லாம் வரீங்க? நான் வரேன்டா, ஆனா என்கிட்ட காசு இல்லையே. என்னடா இப்படி சொல்கிற? உங்கள் அம்மாட்ட இல்லைன்னா அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வா. எவ்வளோ மச்சான் வரும் டிக்கெட்டு? எப்படியும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா ஒரு 1000 ரூபாயாவது ஆகும்டா. அச்சோ, 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்றது? நான் வழக்கம் போல் எங்கள் அப்பா கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், 1000 ரூபாய் கேட்க மாட்டேன், 1500 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னு சொல்லு. ஏண்டா? 1000 ரூபாய் டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் நம்ம செலவுக்கு போதும்ல. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக இருக்கும். ஆமா ஆனா நான் இது வரைக்கும் அப்படி வாங்கினது இல்ல. எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா பேசாம எங்க அப்பா தூங்கும்போது அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்துடலாமா? ஃபுல்லா இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் வர ரீல்ஸை பார்த்துட்டே இருந்தா வச்சுக்கோயேன், எனக்கு எப்படா தலைவர் படத்தை பார்ப்போன்னு இருக்குடா. அப்புறம் இன்னொன்னுடா, இன்ஸ்டாவில் ரீசெண்டாக ஒரு காமெடி ரீல் வைரல் ஆகிட்டுருக்கு பார்த்தியா? அது எப்படி தெரியுமா? அது ஒரு பையன் இன்னொரு பையனை கண்டபடி கெட்ட வாரத்திலே திட்டுறான்டா. கேட்குறக்கு ஒரே ஃபன்னாக இருக்குது. என்ன ரீல்டா அது? எனக்கு அனுப்பவே இல்லை நீ. ஆமா, எனக்கும் அனுப்பவே இல்லை. அனுப்பி விட்டா தானே நாங்களும் பார்த்து ரசிப்போம். சரி மறக்காமல் நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் அனுப்பி விடுறேன். ஆனால் மறந்து அந்த ரீலுக்கெலாம் லைக் போட்டுறாதீங்கடா. அப்போ நமக்கு தெரிஞ்ச பசங்க எவனாவது பார்த்து என்னடா கெட்ட வார்த்தைக்கெலாம் இவங்க லைக் போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஓகேடா. அதுக்கப்புறம் நேத்திக்கு கிரிக்கெட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டேன்ல ஃப்ரீ ஃபயர் விளையாட. அடிச்சுக்கோடா ஹைஃபை. நேற்று நானும் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் தான்.
அப்புறம் எத்தனை மணிக்குடா தூங்கி எந்திரிச்சிங்க காலையில்? காலையில் எங்கே எந்திரிச்சோம்? அதுதான் எந்திரிக்கும் போதே மணி 12 ஆயிடுச்சு. உன்னை விட நான் பரவாயில்ல போல இருக்கேன். நான்லாம் காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்ப்பா. பசங்களா, நீங்களாம் யாரு? நீங்கள் தானே எங்கள்கிட்ட பேச வந்தீங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நான் யாருன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஓ அப்படியா? ஓகே அங்கிள். ஆமாம், உங்கள் எல்லாத்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சாம். நான் வந்து ஆண்டனி. என்னோட பேர் டேவிட். ரொம்ப ரொம்ப அழகான பேர் வச்சுருக்காங்க உங்கள் 3 பேத்துக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லையே. நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிற பசங்க தானே? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்கள் பேரை பார்த்து கண்டுபிடிச்சேன். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து யூடியூப், கேமு, கிரிக்கெட்டு, ஃப்ரீ ஃபயரு இதுதான் பேசுகிறீங்க. படத்துக்கு போகணும், அப்பா அம்மா சட்டையிலேருந்து காசு எடுக்கிறது, பொய் சொல்லி காசு வாங்குறது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நாங்கள் இது பண்ணோன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன அங்கிள் வந்தது? ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைப்பா. ஆனால் நான் சொல்ல வந்த என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு தான் போவேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 15 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எல்லோரும் இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஃபோனை தான் உங்கள் உலகமாக நினச்சி வாழ்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் போல தோணுதில்ல? என்ன அங்கிள் இப்படி பேசிட்டீங்க? நாங்கள்லாம் பெருசாக டிவி கூட பார்க்குறதில்ல. எங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் ஃபோன் தான். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நடைமுறைக்கு சரி வராதுல்ல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை படைச்ச தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமான்னு? என்ன அங்கிள் சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், என் கையில் இருக்கே. இது என்ன புக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ அங்கிள், அது புக் இல்லை, பைபிள். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. நான் கூட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதோன்னு நினச்சேன். என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? வாரம் சண்டே ஆனால் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு தானே போவோம். கரெக்டாக சொன்னீங்க தம்பி டேவிட். சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்கு போய் அங்கே உட்காந்துருப்போம். சர்ச்சு முடிஞ்சோடனே கிளம்பி வந்துடுவோம். ரொம்ப நல்லா இருக்குப்பா. பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? பெரியவங்க தான் அங்கிள் பைபிள் படிப்பாங்க, நாங்களாம் சின்ன பசங்க தானே. ஆனாலும் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் சின்ன பசங்க மாதிரி இல்லையேப்பா. இது சாதாரண பைபிள் கிடையாது. இது ஒரு புதையல். இது ஒரு பொக்கிஷம். முன்னாடி இருந்த காலகட்டத்திலலாம் பைபிள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு லாங்குவேஜ்லேயும் இன்றைக்கி பைபிள் ரொம்ப அதிகமாக சேல் ஆகிற ஒரு புக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறையா பேர் ரத்தம் சிந்தி பாடுபட்டிருக்காங்க. நிறையா பேர் இந்த பைபிள் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக பல கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்காங்க. பல பேர்த்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் பைபிள் கிடைக்காம இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பைபிள் படிக்கிறதுக்கான சுதந்திரமே நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து எல்லாருமே பைபிள் வச்சுருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பைபிள் இருக்கும். அதுவும் ஒரு வீட்டில் 4 பேர்னால் 4 பேர்த்துக்கும் கண்டிப்பாக பைபிள் இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம அந்த பைபிள் எடுத்து படிக்கிறோமா? அதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இவ்வளோ ஏன் ஃபோனை பற்றி தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த ஃபோன்லேயே பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் அதில் கூட பைபிள் படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்காவது அது செஞ்சுருக்கோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல அங்கிள், அதையும் நீங்களே சொல்லுங்க. வேற யாரு? பிசாசு தான். பிசாசு தான் ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பாவால் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகமான பைபிளை படிக்க விடாமல் பிசாசு அதுக்கு பதிலாக உங்கள் கையில் செல்ஃபோனை கொடுத்து உங்களை கெடுத்துட்ருக்கான். நாங்களாம் நல்ல பசங்க தான் அங்கிள். சரி தம்பி, நீ ஏன் சொல்லு, பைபிள் ரொம்ப நல்ல விஷயமா இல்லை ஃபோன் ரொம்ப நல்ல விஷயமா? அங்கிள், அதுக்காக ஃபோனில் எல்லாமே கெட்டதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஃபோனில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குல்ல. ஆனாலும் தம்பி சாம், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நல்ல விஷயத்தை பற்றி இல்லைல்ல. என்ன அங்கிள் சொல்ல வரீங்க? என் கையில் இருக்க இந்த பைபிள் ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம். அதே உங்கள் கையில் இருக்க ஒரு ஃபோன் உங்களை நரக பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு ஆயுதம். பிசாசு அவனோட ஆயுதம் அது. இப்போ என்ன அங்கிள் பண்ணுறது? பிசாசுன்றீங்க, நரக பாதாளன்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என் கையில் இருக்க இந்த பைபிளை படித்து அதில் இருக்கிறபடி நம்ம நடந்துக்கிட்டோன்னா ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார் ஒரு நாள். ஆனால் அதுவே உங்கள் எல்லாத்து கையிலையும் இருக்க செல்ஃபோனை
தவறாக யூஸ் பண்ணி எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் அதன்படி செஞ்சுட்டு அதில் பிரியப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பிசாசுக்கு தான் நீங்கள் வந்து ஒத்து போகிற மாதிரி. அதனால் கண்டிப்பாக பிசாசு உங்களை ஒரு நாள் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பரலோகத்துக்கு போய் சந்தோஷமாக வாழணும்னா பைபிளை தேர்ந்தெடுங்க. இல்லை நான் நரகத்துக்கே போய்க்கிறேன் அப்படின்னா செல்ஃபோனை தேர்ந்தெடுங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். என்ன அங்கிள் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்போது நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது, நாங்கள் இவ்வளோ நாள் ஃபோனில் பார்த்தது எல்லாமே தப்பா? கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பற்றி பேசுகிறீங்க. ரீல்ஸில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் நல்லதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ட்ரெண்டிங் சாங்கு, அதில் டான்ஸ் ஆடுறது, இந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு, யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஏசப்பாக்கு பிரியமான காரியமா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது கெட்ட வார்த்தை பேசின வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை காமெடி ரீல்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. கெட்ட வார்த்தை பேசுறது ஏசப்பாக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க. நல்ல வார்த்தைகளாக தான் பேசணும்னு ஏசப்பா நினைப்பாரு. அடுத்தது கிரிக்கெட் பார்த்துட்டு பெத்த அப்பா அம்மாவை மரியாதை குறைவாக பேசுறது. ஏசப்பா சொல்லியிருக்காரு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு. அப்போ நம்ம அவங்கள மதிக்கிறவங்கள தான் இருக்கணுமே தவிர அவங்க சொல் பேச்சு கேட்காதவங்களா இருக்கக்கூடாது. அப்படி உங்களை சொல் பேச்சு கேட்காதவங்களா பைபிளில் சொல்லப்பட்டதுக்கு எதிராக அவங்க செல்ஃபோன் திருப்புது அப்படின்னா செல்ஃபோன் தான் உங்களுக்கு பெரிய எதிரி. அதுக்கப்புறம் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணுன்னுலாம் பிளான் போடுறீங்களே, இந்த மாதிரி என்னைக்காவது சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகணும், முதல் ஆளாக போகணும், எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும், இப்படி என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் குட்டி தம்பிகளா, இதை பார்த்துட்டு இருக்க குட்டீஸுக்கும் அங்கிள் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக பைபிள் படிங்க, தினமும் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளோலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. என்னோட அதிகமான நேரத்தை ஏசப்பா கொடுத்த டைமில் அதிகமான டைமை நான் பைபிளில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தேடணும், அப்போ மற்றது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஏசப்பா நம்ம கூட இருந்தாலே எல்லாமே கிடைக்கும். ஸ்கிட்டு பார்த்தாச்சு. ஸ்கிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பைபிள் எவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த சின்ன வயசில் நம்ம எல்லாரும் பைபிளை அதிகமாக படித்தோன்னா அதை பார்த்து ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஆமாம், கண்டிப்பாக நம்ம எல்லாத்தோட நோக்கமுமே நம்ம ஆண்டவராகிய ஏசப்பாவை பிரியப்படுத்துறதா தான் இருக்கணும். சரிடா, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ஃபாஸ்ட் அண்ட் குவிக்காக ஒரு குட்டி க்யூட்டான கிராஃப்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா 2 பேப்பர், சிசர், பென் அண்ட் கம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஹார்ட் ஷேப் கரெக்டாக சைட் ஹார்ட் மட்டும் வரைஞ்சி அது கரெக்டான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து உங்கள் 2 ஹேண்ட் அதில் வச்சு கரெக்டான ஷேப்க்கு வரைஞ்சி அது கரெக்டாக அதோட ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அந்த கட் பண்ணி வச்ச ஹார்ட் எடுத்து 2 கைக்கும் சென்டரில் வச்சு கம் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கோட மெமரி வர்ஸை நீங்கள் எழுதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு வந்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஆமாம், 2-3 நாள் கிருபாக்கா வந்து கிராஃப்ட் ஒர்க் போடுறாங்க. நீங்கள்லாம் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் செஞ்சு பாருங்க. அவங்க சொன்ன மாதிரி அதில் மனப்பாட வசனமும் எழுதுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். நம்மளோட இந்த கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ்ஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி விஷ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்தோட விஷஸ்க்கும் ரொம்ப நன்றி. விபிஎஸ்ஸில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செஷனையும் சொல்லி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்கு அதை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் அகெயின் எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நான் சொன்னனே புதுசாக ஒன்று இருக்குன்னு, அதுதான். அதான், அது என்னதுன்னு பார்த்துட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் கேமுக்கு ரெடியாக இருக்கீங்க? எல்லாரும் ரெடியாக தான் இருக்கோம். ஆமாம், என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு கேமு? ஆமாம், கேம்ஸ் எல்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பட் என்ன கேம் தான் தெரியல. இது யாரு? புது பாப்பாவா இருக்கு. நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அவள் பேர் ஏஞ்சல், என் தங்கச்சி மெர்சியோட ஃப்ரெண்டு. ஓஹோ, அப்படியா? சூப்பர் சூப்பர். சரி, இப்போ கேம்குள்ளே போயிடலாமா? போகலாம்.
ஓகே, உங்களில் யாருக்கெல்லாம் பாட்டு பாட தெரியும்? எங்க எல்லாருக்கும் பாட்டு பாட தெரியும். வாவ், மேத்யூ குட்டி, நீயும் நல்லா பாட்டு பாடுவியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம கேம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லுவேன். என்ன வேர்டு சொல்கிறேனோ அதுலேருந்து நீங்கள் பாட்டு பாடணும். ஓகேவா? ஓகே ஓகே, நாங்க ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம குட்டீஸ்லேருந்து போயிடலாமா? ஃபஸ்ட்டு மெர்சி குட்டி வாங்க. மெர்சி பாப்பா, உனக்கு நான் சொல்கிற வார்த்தை பரலோகம். என்னடா சின்ன குழந்தைகிட்ட பரலோகம்னு சொல்றாங்க, என்ன பாட்டு தெரியும் அவளுக்கு? பரலோக கவனத்தை இருக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களே கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னை நீ என்றுமே என்றுமே என்றுமே. வாவ், சூப்பர் சூப்பர். எல்லாரும் மெர்சிக்கு கை தட்டிடுங்க. அடுத்தது மெர்சி குட்டியோட தங்கச்சி ஏஞ்சல் பாப்பா வாங்க. ஏஞ்சல் பாப்பா, உனக்கான வார்த்தை ரத்தம். என்ன மச்சான், சின்ன குழந்தைகிட்ட போய் ரத்தம் கித்தம்லாம் சொல்லிருக்காங்க. கோட்டைக்குள்ளே நானும் நின்றேன், இது எதுவும் அணுகாது, இனி தீங்கும் தீங்காது. சூப்பர் சூப்பர் ஏஞ்சல் பாப்பா, அழகா பாடுனீங்க. எல்லாரும் ஏஞ்சலுக்கு கை தட்டிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற குட்டி மேத்யூ குட்டி வாங்க. மேத்யூ குட்டி, உனக்கான வார்த்தை வானம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. பாரா, எல்லா குட்டீஸும் சூப்பரா பாடுறீங்களே. மேத்யூ குட்டிக்கு கிளாப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததா ஆக்னஸ்க்கு கேட்கலாம். ஆக்னஸ், உனக்கான வார்த்தை மகிமை. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். அந்த பொண்ணு சூப்பராக பாடிச்சுடா. எல்லா வாரமும் சர்ச்சு முடியும் போது லாஸ்ட்டாக இந்த பாட்டு தான் பாடுவாங்க எங்கள் சர்ச்சில். சூப்பர் ஆக்னஸ். ஆக்னஸ்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. அடுத்ததா ஆண்டனி, உனக்கு தான் கேட்க போகிறேன். எனக்கு எங்கேயாவது கஷ்டமாக கேட்டுறாதம்மா. உனக்கான வார்த்தை ஆராதனை. ஆராதனையில் என்ன பாட்டு இருக்கு? பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் சொன்ன வார்த்தை ஆராதனை, ஆனால் நீ பாடினது ஆராதிப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் ஆண்டனிக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ஏன் மச்சான், ஆராதனை ஆராதிப்பேனுக்குலாம் ஸ்பெல்லிங் வேறையா என்ன? இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிடுச்சு? அவளுக்கு தெரியல மச்சான், ரெண்டும் ஒரே வார்த்தைன்னு. விடு விடு, ஆனா நீ சூப்பரா பாடின. அடுத்ததா பிங்கி, உனக்கு தான். உனக்கான வார்த்தை மேகம். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். என்ன ஒரு அருமையான பாட்டு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கை தட்டிடுங்க ஷைனிக்கு. சாரி பிங்கிக்கு. அடுத்ததா மைக்கேல், உனக்கு தான் கொஸ்டின். உனக்கான வார்த்தை ஈசாக்கு. ஈசாக்குல என்ன பாட்டு இருக்குன்னு தெரியலையே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபேக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஹலோ, இந்த பாட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஈசாக்குன்னு வராதே, நடுவுல இருந்து பாடுறீங்க. இதெல்லாம் செல்லாது. ஆமா, கேர்ள்ஸுக்கு மட்டும் ஈஸியா கேக்குறீங்க, பாய்ஸ் எல்லாம் ஏமாத்துறீங்க. நடுவுல இருந்து பாடினாலும் செல்லும். அப்படியா? சரி ஓகேப்பா. எல்லாரும் மைக்கேலுக்கு கிளாப் பண்ணிடுங்க. இப்போ டைம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அதனால ஒன்று பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் தனியாக போய்க்கோங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களாம் தனியாக நில்லுங்க. டீமாக வச்சு முடிச்சிடலாம். ஓகே ஓகே. இப்போ கேர்ள்ஸ் டீமில் 3 பேரும், பாய்ஸ் டீமில் 4 பேரும் இருக்கீங்க. நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், அந்த வேர்டில் எந்த டீம் ஃபஸ்ட்டாக பாடுறீங்களோ அவங்களுக்கு தான் கிளாப். ஓகேவா பாய்ஸ்? ஓகே. உங்களுக்கான வார்த்தை பரிசுத்தர். இந்த டைம்ல பார்த்து எந்த பாட்டும் ஞாபகம் வரலையே. பரிசுத்தர் பேர்ல என்ன பாட்டு இருக்குடி? எனக்கு தெரியும், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் பாடலாம். எங்களுக்கு தெரியும், நாங்க பாடவா? பாடுங்க. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ, அரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. சூப்பர். பழைய பாட்டை ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. எல்லாரும் கேர்ள்ஸ் டீமுக்கு கிளாப் பண்ணிடுங்க.
இதெல்லாம் செல்லாது. நீங்க அப்பவே இருந்தே பாய்ஸ்க்கு மட்டும் டஃப்பா கேக்குறீங்க. இப்போ பரிசுத்தன்ற வார்த்தை 2 டீமுக்கும் தானே கேட்டோம். நீங்க தானே தெரியாம நின்று இருந்தீங்க. சரி இப்போ கேளுங்க, நாங்க எப்படி அசத்துறோம்னு பாருங்க. ஓகே, இப்போ திரும்ப ஒரு வேர்டு சொல்கிறேன். கேர்ள்ஸ் டீமுக்கும் பாய்ஸ் டீமுக்கும் சேர்த்து தான். யாருக்கு தெரியுதோ அவங்க பாடலாம். உங்களுக்கான வார்த்தை உன்னதமானவர். பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டமாவே கேக்குறீங்க. ஏசு, கர்த்தர், தேவன் அப்படியெல்லாம் எங்களுக்கு கேட்கவே இல்லை. ஏழை அமைதியாரு, எனக்கு தெரியும், நான் பாடுறேன் கேளு. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சூப்பர் சூப்பர், ஒண்டர்ஃபுல்லாக பாடின. பாய்ஸ் டீமுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. சூப்பர், ரொம்ப அற்புதமாக அழகாக எல்லாரும் சூப்பராக பாடினீங்க. கேர்ள்ஸ் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பாய்ஸ் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த கேமில் வின் பண்ணுறவங்க லூஸ் பண்ணுறவங்க அப்படிலாம் கிடையாது. ஏசப்பாவோட பார்வையில் நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். அதே போல் தான் இந்த கேமில் பாடின எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கிளாப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்களை பாடி நீங்கள் ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓகே, பாய். எப்படி இருந்தது நம்ம சர்ப்ரைஸு? சூப்பரா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா கேம்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை நான். அதனாலதான் அதுக்கு பேரு சர்ப்ரைஸு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காம நாளைக்கு இன்னொரு புது கேம்ஸோட வர, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ஸ் ஆஃப் பெத் VBS 4th டேவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லா குட்டீஸ்க்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கள, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கசின், பிரதர், சிஸ்டர் யாருக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம கிட்ஸ் ஆஃப் பெத் VBSோட லாஸ்ட் டே. ஆமாம், அதை நினச்சாலே எனக்கு இப்போவே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக அவங்க எல்லாத்துக்கூடயும் வந்து VBS பார்த்ததில் நடத்துனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கண்களை மூடுங்க, ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் 4வது நாள் VBS நல்லபடியாக நடத்தி முடிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் பார்த்த சாங், மனப்பாட வசனம், ப்ரேயர், ஸ்கிட்டு எல்லாமே எங்கள் மனசில் பதியட்டும் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. நீங்கள் எங்களை ரொம்ப அதிசயமாக வழி நடத்தி வரீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. எங்கள் கூடவே இருங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய்.